நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது தக்காளியில அதிராஜங்கிற ஒரு ரகங்க. இது நடவு செஞ்சதுல இருந்து 50 நாள்லயே காப்புக்கு வந்துருங்க. இப்போ இந்த செடிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 50 நாள் ஆச்சுங்க. செடி காப்புக்கு வந்துருச்சு. இந்த செடி பாத்தீங்கன்னா காப்புக்கு வந்ததுல இருந்து 150 நாள் வரல காய் பொறிக்கலாங்க. நீங்களே பார்க்கலாம் செடி எந்த அளவுக்கு பூ எடுத்திருக்குது அப்படிங்கறதும், காய் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கறதும், செடி எந்த அளவுக்கு நோய் தாக்குதல் இல்லாம இருக்குது அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த செடிக்கு என்ன ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பூஞ்சானத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக சிஞ்சண்டாவோட மெராவிஸ் டியோ ஒரு லிட்டருக்கு 0.4 கிராம் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. பூச்சி மற்றும் பேனை கண்ட்ரோல் பண்றதுக்காக கிறிஸ்டல் கம்பெனியோட ஜிவோரா 1 லிட்டருக்கு 2 கிராம் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. பூவோட உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காகவும் காயோட சைஸ் அதிகரிக்கிறதுக்காகவும் காம்போ எக்ஸ்பர்ட்டோட கேப்மேக் எஸ்எல் 1 லிட்டருக்கு 2.5 ml ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. கீழே உரமா பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் 1 ஏக்கருக்கு 15 கிலோவும், போரான் 2 கிலோவும் கீழே கரைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தக்காளி நடவு செஞ்சிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.